ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, உடம்பு ஏன் கெடுது பார்க்கலாங்களா? இப்போது முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு உடம்பெல்லாம் கெடலை இல்லைங்களா? இப்போ எங்கே பார்த்தாலுமே பிபி, சுகர், தைராய்டு இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா? ஏன், எதனால்? டோட்டலாகவே எதனால் உடம்பு கெடுதுன்னா, இந்த கிட்னி கல், பித்தப்பை கல், கர்ப்பப்பை கல், இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? எதுக்கு உடம்பு கெடுதுன்னா, மன அழுத்தம் மூலயமா தான் உடம்பே கெடுது இல்லைங்களா? அப்போ மன அழுத்தத்தை கொடுக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கர்மாவை கழிக்க வந்துட்டோம் இல்லைங்களா? அதுக்குண்டான வேலையெல்லாம் நடக்கும் தானே. இப்போ அந்த கர்மாவை கழிச்சா தானே முக்தி அடைய முடியும், பகவான் பாதத்துக்கு அப்போ தான் போய் சேர முடியும் இல்லைங்களா? அப்போது அதுக்குண்டான வேலை நடக்குமா நடக்காதா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஒவ்வொன்றுக்கும் நாம் டென்ஷன் ஆகி மனசுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அதுதான் என்ன ஆகுதுன்னா வியாதியாக ஆகிடுது இல்லைங்களா? அப்போது எப்பயுமே டென்ஷன் ஆகாமல் மனசை அமைதியாக கூலாக வச்சுக்கும் போது உடம்பு கெடாமல் பார்த்துக்கலாம். டென்ஷனாகி சத்தம் போடும்போது என்ன ஆகுதுன்னா மனம் ரொம்ப பாதிக்கப்படுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஏன், எதுக்காக உடம்பு கெடுது? டென்ஷனாக எனி டைம் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? ஜீரணமே ஆகாது ஒழுங்கா. எப்பயுமே நம்ம டேக்டிஸே எல்லாத்தையுமே எடுத்துட்டு மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுத்து போகும்போது மட்டும்தான் நாமளும் ஹாப்பியாக இருக்க முடியும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ ஏன் கோபம் எதனால் வருது சொல்லுங்க பார்க்கலாம். கோபப்பட்டு பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மனமானது பாதிக்கப்படுது இல்லைங்களா? நம்மளை யாராச்சும் திட்டினாலோ இல்லை நாம் மற்றவங்களை திட்டினாலோ என்ன ஆகுதுன்னா மனம் பாதிக்கப்படுது இல்லைங்களா? எதனால் கோபம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் என்ன நினைக்கிறோமோ நாம் நினைக்கிறாப்புல தான் மற்றவங்க நடக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நாம் நினைக்கிறாப்புல அவங்க நடந்துக்கலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது கோபமாக ஆயிடுது இல்லைங்களா? ஏன் அப்படி சொல்லுவானே? இப்போ மற்றவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அது போலெல்லாம் நம்மளால் நடந்துக்க முடியுமா? ஒரு ஃபேமிலியில் இருக்கோன்னு வைங்களேன், இப்போ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னென்ன நினைக்கிறாங்களோ அது போலேயே நம்மளால் நடந்துக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? சொல்லணும், ஒரு தடவைங்கிறது 2 தடவை சொல்லணும். கேட்கலைன்னா அவங்கவுங்க புரிஞ்சிக்கும் போது புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுடணும் இல்லைங்களா? நாமளா எல்லாத்தையும் படித்தோம் இல்லையே, பகவான் தானே படித்தார். அப்போது பகவான் எப்பப்போ எந்தெந்த அனுபவம் மூலிமா உணர்த்தணுமோ உணர்த்திக்கிட்டே இருப்பார் இல்லையா? நம்மளால் பதில் சொல்ல முடியுமான்னா முடியாது, காலம் பதில் சொல்லும் இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணணும்? நாம் நினைக்கிறாப்புலையே மற்றவங்களாம் நடந்துக்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதைப்படி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது கேட்கல அப்படிங்கும்போது கோபமாகிடுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நான் என்றதை விட்டுடலாமே. அவங்கவுங்க எதுக்கு வந்தாங்களோ அவங்கவுங்க வேலையை தானே பார்ப்பாங்க. எல்லாத்துக்குமே இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும்னா முடியுமா? முடியாதே. இப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் எதுக்கு வந்ததோ அதுக்குண்டான வேலையை தானே பார்ப்போம். அப்போது அவங்கவுங்களுக்கு எது இஷ்டமோ அதை செய்யட்டும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே விடணும். எது எது நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே அவங்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு எது இஷ்டமோ அதை செய்ய விடணும் இல்லைங்களா?
படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போது யாருக்கு எந்த வேலை பிடிக்குதோ அதை செய்யட்டும். அவங்களுக்கு வந்து பிடித்தமான வேலை, எது அவங்களுக்கு பிடித்தமான கல்வி, அவங்களே செலக்ட் பண்ணட்டும்னு விட்டுடலாமே, இல்லைங்களா? இப்போ நமக்கு வந்து ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வைங்களேன், மற்றவங்களுக்கும் அதுலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு நாம் கட்டாயப்படுத்த முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியாது இல்லையா? அப்போது படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, அவங்கவுங்களுக்கு பிடித்தமானது எதுவோ அதை தான் செய்ய முடியும். இல்லைன்னா முடியுமான்னா முடியாது. அப்போது அவங்க இஷ்டத்துக்கு என்ன அவங்களுக்கு பிடிக்குதோ அதை செய்யட்டும் அப்படின்னு விடணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்கிறது தான் படிக்கணும், நான் எதை சொல்கிறேனோ அதை தான் படிக்கணும், நான் எந்த வேலை சொல்கிறேனோ அந்த வேலைக்கு தான் நீ போகணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை கூட நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது, இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. பகவான் வந்து எல்லாத்தையுமே ஒரே போல படைக்கலை இல்லையா? அந்த கர்மான்றது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வேறு கர்மா இருக்குது இல்லைங்களா? அப்போது அவங்கவுங்களால எதுக்குன்னு வந்தாங்களோ அவங்கவுங்க அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. சரிங்களா? நாம் சொல்லணும், நல்லபடியாக சொல்லணும், நல்லபடியாக தான் வளர்த்தணும். ஆனால் சொல்லியும் கேட்கலன்னு வைங்களேன், ஒவ்வொன்றுக்கு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுடணும். சரிங்களா? கோவப்படக்கூடாது. கோவப்படுறது மூலிமா தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்டோனு இந்த ஸ்டோனுன்னு சொல்கிறாங்களே, ஏன் எதனால்? டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருக்கும்போது மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது இல்லைங்களா? மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்போது உள்ளுக்குள்ளே வியாதியாக ஆகிடுது. மனசை எப்பயுமே நம்ம சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அப்போது மனசை அமைதியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா விடுவாங்களான்னா விடமாட்டாங்க. அதுதான் விதி, இல்லைங்களா? விதி விடுமான்னா விடாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசுக்கு நாம் அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ கர்மாவை கழிக்க வந்துட்டோம், அதுக்குண்டான வேலையெல்லாம் நடக்கும். கர்மான்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, போன இதில் நாம் என்னென்ன பண்ணமோ அந்த இதெல்லாம் இந்த இதில் அவங்க தீர்த்துக்குவாங்க, திந்துவழி பண்ணிக்குவாங்க, கழிச்சுக்குவாங்க. அதுதான் கர்மான்னு சொல்கிறாங்க, இல்லைங்களா? அப்போது நம்மளோட கஷ்டத்துக்கும் மற்றவங்களுக்கும் சம்பந்தம் உண்டான்னா இல்லவே இல்லை. நாம் போட்ட கல் முன்னாடியே நாம் போட்ட கல் இப்போ நம்ம மேலே வந்து விழுவுது, இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், நாம் என்ன நினைப்போம், நாம் என்னடா பண்ணோம், நாம் என்னடா தப்பு பண்ணோம், நம்மளுக்கு ஏண்டா இப்படி நடக்குது எப்படின்னு யோசிப்போம், இல்லைங்களா? அப்போது இந்த பிறவியில் எதுவுமே பண்ணலைன்னாலும் நம்ம முன்ன செய்த அந்த பிறவியிலெல்லாம் என்ன பண்ணமோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து கழியுது, இல்லைங்களா? அப்போது நம்ம மேலே ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் அவங்க வந்து நம்ம மேலே கோபத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லையே. அதெல்லாம் கழிக்க தானே வந்துட்டோம், அதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், எதையுமே வந்து யார் சொன்னாலும் முதல்ல மனதிற்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. மனசுக்கு அழுத்தத்தை கொடுத்தோன்னு வைங்களேன், டோட்டலாக மகிழ்ச்சியானது கெட்டு போயிடும், மனசில் ஹாப்பி இருக்காது. அப்போது மனசில் ஹாப்பியாக இல்லை அப்படிங்கும்போது நாம் செய்கின்ற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளால் ஒழுங்காக செய்யவே முடியாது, இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும்பா, நான் என் மனசை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணிடணும். சரிங்களா? அப்போது அப்படி இருக்கும்போது நம் மனமானது பாதிக்கப்படாது. இப்போ ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் அப்படி நடக்கலை, நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு யோசிப்போம், இல்லைங்களா? அவங்களோட கர்மாவும் நம்மளோட கர்மாவும் ஒன்றா இல்லையே. அவங்கவுங்க வேறு வேறு கர்மா வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா? அதுபடி தானே நடக்கும். நம்ம கஷ்டத்துக்கும் மற்றவங்களுக்கும் சம்பந்தம் உண்டான்னு கேட்டால் சம்பந்தமே கிடையாது. நாம் என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதுதான் நடக்குது, இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், பகவான் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்குவோம். அப்பா உன் பாதமே சரணாகதிப்பா, பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுட்டு எல்லாத்தையுமே அந்த தாங்குகின்ற அந்த சக்தி கொடுப்பான்னு தான் வேண்டணும், இல்லைங்களா? எதையும் தாங்கும்
இதயம் வேண்டும் அப்படின்னு வேண்டணும். அப்பா உன்னோட அருளாசி எப்பயுமே எனக்கு இருக்கணும், கூடியே இருந்து வழிநடத்தணும் அப்படின்னு பகவானை வேண்டணும். அப்படி வேண்டும் போது தான் நம்மளுக்கு எப்பயுமே மனோதிடம் கிடைக்கும். எல்லாத்தையுமே மன்னிச்சு விடுற பக்குவம் அப்போ தான் கிடைக்கும். பகவான்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நாமளும் அந்த இறைநிலைக்கு செல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளோட கர்மா தான் கழிக்க வந்துட்டோம், அதுபடி தான் ஒவ்வொன்றும் நடக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிட்டா எதுக்குமே டென்ஷன் ஆகாமல் நம்மளோட கர்மாவை தானே கழிக்குதாங்க. சரி, அதை கழிச்சா தானே நம்ம நல்லபடியாக பகவான் பாதத்துக்கு கடைசியாக போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டுட்டு நம்ம எப்போ அந்த மனோநிலைக்கு நாம் வர்றோமோ அப்போ தான் நாம் எப்பயுமே ஹாப்பியாக இருக்க முடியும். சரிங்களா? போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது இல்லைங்களா? அப்போ ஏன் இருக்கிற நாளில் ஏன் சண்டை சமாதானம் இல்லாமல் ஏன் வாழ்கிறது? எல்லாத்துக்கிட்டேயுமே விட்டு கொடுத்து போய் சமாதானமாக நாமளும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கும் போது அதில் தானே சந்தோஷமே அடங்கியிருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களையெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கும் போது மட்டும்தான் அதில் தான் நம்மளோட சந்தோஷமும் அதுலேயே தான் அடங்கியிருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? யார் எது சொன்னாலும் அதுக்கு ஃபீல் பண்ணாமல் டேக் டீஸாக எடுத்துட்டு எல்லாத்தையும் மன்னிச்சு விடும்போது மட்டுமே நாம் சந்தோஷமாக வாழ முடியும். சரிங்களா? அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். கேட்டு நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.